ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்னை வராகி மாதா. வராகி மாதா பெருமாளுடைய தங்கையாக போற்றப்படுகின்றவள். ஸ்ரீ வராக சுவாமி தங்கை வராகி மாதா. நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டம் சாலாமேடு கிராம எல்லையிலே அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ ஆதி அத்தி வராகியம்மன். அன்னை வராகி மாதாவிற்கு ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி பூஜை மிக சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வளர்பிறை பஞ்சமியில் ஸ்ரீ மகாவராகியாகும் காலை 9:30 மணி அளவில் நமது விழுப்புரம் ஸ்ரீ அஷ்டவராகி ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேய்பிர பஞ்சமியில் அன்னைக்கு அபிஷேக ஆராதனையும் சகசரநாம பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோடானக்கோடி மக்களினுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தந்தவள் இந்த விழுப்புரம் அஷ்டவராகி அம்மா. இந்த அஷ்டவராகி ஆலயத்தில் அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ ஆதி அத்திவராகி அம்மன். இந்த அத்திவராகி அம்மன் ஒரே அத்தி மரத்தால் உருவான ஒரு அற்புதமான பெண் தெய்வம். உலகத்தில் வேறு எங்கும் இப்படி ஒரு பெண் தெய்வம் அத்தி மரத்தால் உருவானதில்லை. எந்த ஒரு பெண் தெய்வமும் அத்தி மரத்தால் உருவானதில்லை. இப்படி அத்தி மரத்தால் உருவான அன்னை வராகி மாதாவிற்கு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் அன்று தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், ஜவ்வாது, புனுக்கு, கோரசோனம் என்று சொல்லக்கூடிய திரவியங்களை எல்லாம் இலுப்பை எண்ணெயிலே கரைத்து அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் நடைபெறும். தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் நடைபெறும். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தொடங்கிய அபிஷேகம் இன்று வரை மிக சிறப்புடன் நடைபெற்று இன்று கார்த்திகை 28ஆம் நாளிலே இந்த தைலாபிஷேகம் வெள்ளிக்கிழமை அன்று நிறைவு பெறுகிறது. அன்னையை தரிசிப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெறுபவர்கள், சகல ஐஸ்வர்ய கடாட்சங்களையும் பெற்று வளமோடு வாழ்கின்றவர்கள், எல்லா மேன்மையும் வளமும் பெற்று வளமோடு வாழ ஸ்ரீ வராகி மாதாவை பிரார்த்தனை செய்கின்றோம். வராகி நாம மந்திரமான ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, அம்மா வராகி, தாயே வராகி என்று